உலகத்தின் ஒளியே உண்மையின் சுடரே உமதெல்லாம் நாடி வந்தோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் மலர்ந்திட புது உலகம் படைப்போம். வாருங்கள் இறை மக்களே, இறை வழியினில் இணைந்திடுங்கள். வாருங்கள் இறை மக்களே, இறை வழியினில் இணைந்திடுங்கள். உலகத்தின் ஒளியே உண்மையின் சுடரே உமதில்லம் நாடி வந்தோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட புது உலகம் படைப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை அருட்பணியாளர் புனித தோம்னிக் அவர்களை நினைவு கூறுகிறது. இப்புனிதரின் வழியாக நாமும் சிறப்பாக இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து இந்த தெய்வீக திருப்பலியினுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செபிப்போமாக. திரு அவை நடுவில் பேச அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோம்னிக் தம் பேரு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச்சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கின அபக்கூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1:12 முதல் அதிகாரம் 2:4 முடிய. ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா?
நீ சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காணும் நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளவரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தா மற்றெல்லாரையும் தூண்டினால் பிடிக்கிறார்கள், வலையால் வாரி இழுக்கிறார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகிறார்கள். ஆனால் தங்கள் வலைக்கு பழி செலுத்துகிறார்கள், பரிக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகிறார்கள், அறுசுவை உணவை பெறுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்கள் இனங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கும் வேண்டுமா? நான் காவல் மாடத்தில் நின்றேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்னை கூறப்போகின்றார் என்று, என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது, முடிவை நோக்கி விரைந்து செல்கிறது. ஒரு காலமும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்புவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையுடையோரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம்மை நாடி வருவோரே, ஆண்டவரே நீ கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கிறார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கிறார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோ உம்மில் நம்பிக்கை கொள்வ. ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீ கைவிடுவதில்லை. பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்த பலி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கிறார், அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். Hallelujah, 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 Hallelujah. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை ஒழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, 3 உதாரணங்களை சுட்டிக்காட்டுகிறேன். முதல் உதாரணம், எவ்வாறு இறை நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும், அந்த நம்பிக்கையினுடைய முயற்சியானது நம் வாழ்வை எவ்வாறு மேன்மைப்படுத்துகிறது, உயர்த்துகிறது என்பதை பற்றியும், வாழ்வில் நம்பிக்கை வைத்து முயற்சி செய்கிறவர்களுடைய உழைப்பானது எவ்வாறு பயனை தருகிறது என்பதையும் இன்றைய நற்செய்தியின் வழியாக அன்பிற்குரியவர்களே மறையுரையில் நான் விளக்க முற்படுகிறேன். முதல் பகுதி ஆன்மீக சம்பந்தமாகவும், இறுதியாக வருகின்ற பகுதி நம்முடைய வாழ்வியல் தொடர்புடையதாகவும் இந்த உதாரணங்களை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்றைய நாளினுடைய புனிதர் அருட்பணியாளர் புனித டோம்னிக் கால்நடையாகவே பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை உலகிற்கு எடுத்துச் சொன்னவர். குறிப்பாக சொல்ல போனால் அன்னை மரியாளின் மீது மிகுந்த பற்றுடையவராக இருந்த இந்த புனிதர் 1208ஆம் ஆண்டு அன்னை மரியாளுடைய காட்சியை இவர் காண்கிறார். என்ன காட்சி என்றால், ஜெபமாலை அன்னை இவருக்கு காட்சி அளிக்கிறார். எனவே ஜெபமாலை அன்னை காட்சி அளிப்பதின் வழியாக ஜெபமாலையினுடைய முக்கியத்துவத்தை இவருக்கு உணர்த்தி காட்டி, இந்த உலகில் வாழுகிற எல்லா மனிதர்களும் ஜெபமாலை பக்தி முயற்சியை கையில் எடுக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் சாத்தானையும் நம்மால் விரட்டி அடிக்க முடியும் என்கிற உண்மையை எடுத்து கூறுகிறாள் அன்னை மரியாள். இந்த உண்மையை அன்பிற்குரியவர்களே பக்தி முயற்சியாக, ஜெபமாலை பக்தி முயற்சியாக இந்த உலகிற்கு பரப்பியவர் புனித டோம்னிக். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி ஆண்டவரை நாம் எவ்வாறு அணுகி வர வேண்டும், அவ்வாறு அணுகி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை அழகாக எடுத்து கூறுகிறது. இறைவனை நாம் நம்பிக்கையோடு அணுகி வர வேண்டும். இன்றைய நற்செய்தி அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. ஒருவர் நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி வருகிறார். அணுகி வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தாழ்ச்சியோடு பணிவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஒருவர் அணுகி வந்து தாழ்ச்சியோடு முழந்தால் படியிடுகிறார். அது தாழ்ச்சியின், எளிமையின் அடையாளமாக இருக்கிறது. இறைவனுக்கு முன்பாக நாம் முழந்தால் படியிடுகிற போது, உருக்கத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு மூன்றாவது, அன்பிற்குரியவர்களே, நம் விண்ணப்பத்தை ஆண்டவர் திருமுன்னிலையில் வைக்க வேண்டும். தாழ்ச்சியான உள்ளத்தோடு நம் விண்ணப்பத்தை முன்வைக்க வேண்டும். அவரும் முன்வைக்கிறார். எவ்வாறென்றால், ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும்,
வலிப்பு நோயால் பெரிதும் அவன் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் என்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் திருமுன்னிலையில் வைக்கிறார் அந்த ஒருவர். அன்பிற்குரியவர்களே, விண்ணப்பத்தை வைத்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையோடு இறை அருளுக்காக காத்திருக்க வேண்டும். பிறகு ஆண்டவருடைய ஆசீரினால், அருள் துணையினால் நம்மீது அருளானது பொழியப்படுகிறது. அதுவே நமக்கு பயனை அளிப்பதாக, பேரு பயனை அளிப்பதாக மாறுகிறது. இதைத்தான் அழகாக எடுத்து கூறுகிறது இன்றைய நற்செய்தி. இருப்பினும் கூட மற்றொரு செய்தி அழகாக வலியுறுத்தப்படுகிறது. என்ன செய்தி என்றால், இந்த சீடர்களுடைய அபசகுணமான சில செயல்பாடுகள், நம்பிக்கையற்ற சில செயல்பாடுகள் இன்றைய நற்செய்தியின் வழியாக எடுத்து கூறப்படுகிறது. எனவே குரு நிலையில் இருக்கிற, போதகர் நிலையில் இருக்கிற, ஆசிரியராக இருக்கிற ஆண்டவர் இந்த சீடர்களை கடிந்து கொள்வதை நாம் காணுகிறோம். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும் என்று கேட்கிற இந்த கேள்வியானது ஏதோ இந்த இடத்தில் மட்டும் ஆண்டவர் கடுமையாக நடந்து கொள்ளுகிறார் என்று இல்லை. விவிலியத்தினுடைய பல பகுதிகளில் அன்பிற்குரியவர்களே, சீடர்கள் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையற்று இருக்கிறார்களோ அல்லது அவர்களுக்குள் முயற்சி இல்லாமல் இருக்கிறதோ, ஆண்டவர் இதை வெளிப்படுத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை, இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்கும் போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று அந்த சீடர்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரும் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்களே உணவு கொடுங்கள். நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதை காணுகிறோம். மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, போதகரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று அவர்களுடைய நம்பிக்கையின்மை வெளிப்படுவதை காணுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிற கேள்வியை அன்பிற்குரியவர்களே, விசுவாசத்தினுடைய அடித்தனமான ஒரு வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க இயலவில்லை என்று இந்த ஒருவர் அழகாக அறிக்கையிடுவதன் வழியாக நம்பிக்கையற்ற நிலையில் இந்த சீடர்கள் இருக்கிறார்கள், முயற்சியற்ற நிலையில் இவர்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, சீடத்துவ வாழ்விற்குரிய மிகச்சிறந்த ஒரு பண்பானது இன்றைய நற்செய்தியில் விளக்கப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது. எவ்வாறென்றால், உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிற வேளையில் இதோ இந்த சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, ஏன் இந்த நோயினை எங்களால் குணமாக்க இயலவில்லை என்று பணிவோடு அவர்கள் கேட்பதை பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் சந்தேகம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் தெளிவுகள் இல்லையோ, சரியான முடிவுகளை எடுக்க முடியவில்லையோ, அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய ஆசிருக்காக, அருளுக்காக நாம் இறைஞ்சி வேண்டி ஜெபிக்க வேண்டும். அது நமக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. இறைவார்த்தை நமக்கு ஒளியின் பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறந்த முத்தாக, சிறந்த புதையலாக இறைவார்த்தை அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கு பிரியமானவர்களே, உங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்வானது மாறும் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இறை வேண்டலும் நோன்பும் நமக்கு வல்லமையை கொடுக்கிறது, உருவாக்குகிறது என்பதை உணர வேண்டும். சக்தியை கொடுக்கிறது, அது ஆற்றலை பெருகச் செய்கிறது, அது நமக்குள் நம்பிக்கையை வளர்க்கிறது. அற்புதம், அதிசயம், புதுமைகள் செய்கின்ற கொடையை, வரனை என் அன்பிற்குரியவர்களே, இறை வேண்டலும் நோன்பும் தான் கொடுக்கும் என்பது ஆண்டவருடைய அழகான வார்த்தைகளாக இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது. 2 கடைசி உதாரணங்களை அதற்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கே பிரித்திகா யாஷினி என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலேயே முதலில் காவல்துறையில் போலீஸ் அதிகாரியாக உயர்ந்து இன்றைக்கு எல்லோருடைய மனங்களிலும் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு முயற்சியினுடைய அடையாளமாக இருக்கின்ற இந்த பெண்மணியினுடைய வாழ்வு. அன்பிற்குரியவர்களே, இவர் ஒரு திருநங்கை, சபிக்கப்பட்டவர்களாக அல்லது சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிற சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய முயற்சியின் காரணமாக, விசுவாசத்தின் அல்லது நம்பிக்கையின் காரணமாக ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் உயர்ந்திருக்கிறார். பிரஞ்சல் பட்டீல் என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய முதல் பார்வையற்ற பெண்.
இன்றைக்கு IAS அதிகாரியாக உயர்ந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் தன்னுடைய 6 வயதில் பார்வையை இழந்த இந்த பெண் இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் பார்வையற்ற IAS அதிகாரி என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. எனவே நம்பிக்கையும் தொடர் முயற்சியும் நம் வாழ்வில் இருந்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்கிறேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கின அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் வேண்டல்களை புனித தோம்னிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருட்காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணனானார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். திருமுன்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுக ஒளியை ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித தோம்னிக் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்த ஜெபத்தை உன்னதத்தோடு பக்தியோடு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாகிட, நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரை என்னுள்ளம் நாடுது, நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரையே என்னுள்ளம் நாடுது, என்னிலே தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடம், தன்னிலே என்பால் கண் கண்ட ஜீவன பரமனின் பாதம், என்னிலே தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடம், தன்னிலே என்பால் கண் கண்ட ஜீவன பரமனின் பாதம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேலை படியளப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோம்னிக்கு நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உறவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விடாமுயற்சியும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்வில் வெற்றி காண சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக இமை பாரும். வானோர் தம் அரசே தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.